ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன். அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்கள. எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல எனக்கு மேல ஒருத்தர் இதுல என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் அவரு. இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான். ஏன் விளைக்கிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி விளைக்கிட்டீங்களா? அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனா அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுன விட்டு அந்த சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்தில் 5 பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழ்லே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரு நான் தப்பா பேசுனேன் மட்டும் பார்க்கறான்னு தெரியல. எப்படி சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க. எல்லாம் 1 லட்சம் மேல போயிருக்கு. சாராயம் இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுவேன்.
இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல் கருடன் சேனல்ல 4 பதிவு போட்டுங்க, 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான், ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே இந்த யூடியூப்ல அதிகமான வியூவர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியூவர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாம் தமிழக கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா. ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உடனே நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவா என்ன சொல்றாரு, விழுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான் அடிச்சார். உண்மையில எனக்கும் கொடுத்தாரு, பேசுன தொகையை கரெக்டா கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மை இல்லையா? என் கதையே சொல்லல என்னாரு. எவ்வளவு அழகா ஒரு நடன காட்சி வச்சு போட்டு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையா பேசுறீங்க நீங்க. இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பள்ளி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் மற்ற சில விஷயங்களை ஓப்பனா பேசுறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு. கமா போட்டா அந்த கமா போடணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து இப்பதான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு, சாவடிச்சார் உண்மையிலே. ஏன் ஒரு டைரக்டர், அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது அவற்று இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோல தான் வரணும்ல, உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சன் இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா? நோ 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 இருக்கிற பேசுறேன். ஆகா, நானும் ஜீவா வந்து எல்லாரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, இப்படிதான் அவரு சொல்லுவாரு. இருக்கு. அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதன் ஜீவனந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க, சுத்தம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆளு, அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட், ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்குள்ள பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் இருக்கு, 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல,
பரவாயில்ல விடுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா எல்லாருக்கும்? திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அரண்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரண்சை படத்தில் வந்து மிதிச்சிட போகிற இது வேற கத்த போகிறார். ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அவருக்கு ஹார்ட் அட்டாக் பேசும்போது ஜீவா சொல்லி சென்சாரை உடைப்பாடுறாரு. அதான் 2 பேர் வந்து கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர் ரோல்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அரண்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால சோ உனக்கான கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனா வரவிக்கிறது வந்து இந்த படம் தான், அரண்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அரண்சை. அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு வருது, என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க சொல்றதுனால, உங்க பேர் என்ன சார்? குணாஜி. குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா, இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல உங்க வாயை தானே பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல
வருவதற்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழ போய் ஏதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி. அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல ஜாக்குவார் பண்ணா ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு ஏன் நாங்க மேடையில உட்காந்துருக்கோம் அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தா அவர் சாரா அப்படி யோட மேடையில வேற இருக்கனே கொண்டாடி இருக்கா சார் கொண்டாடி இருக்குன்னு தான் சொன்னார் அவரு இல்லையா சார் இல்லையா ஓ சண்டை ஐயோ என்கிட்ட உங்க கதை இழுத்து விடுறீங்க சாமி. நானே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன் சார். யா சார் ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சொல்றேன் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவாரு கத்துவாரு டென்ஷன் ஆவாரு. பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட் அழகான ஒரு பொண்ணு. அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. ஏங்க இல்லை நானாக இருந்தால் அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேற, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டாரு. அது என்ன பாட்டது? இல்லை அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி படல் எடுத்து பிரிச்சு மேய போறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட் பண்ணாரு. ஜி நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கு ஒரு ட்ரீம் சாங் அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தாதான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு அவரே தனியா ஷூட்டிங் போயிருவார். எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வரவில்லை சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸ், பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமா, அதுக்காக டெடிக்கேட்டடா கமிட்டடா வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்லணும்னா நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் புதுசா படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆபரேட்டிவ் பொண்ணு, நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்தில் காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுன்ல இருக்கு. என்னடா இது ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம் எல்லாம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் உனக்கு நான் பேலு பேசுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு அவரு. ஓகே ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கு அப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார். என்ன சார் இதுல நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்றோம் சார், ஒரு இது சார், சரி கதையை சொல்லுங்க சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் கதையெல்லாம் கேட்கறீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நானும் 4 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் கேட்கறது விட்டேன். அடப்பாங்க சார் நீங்க படமாடுங்க நான் பாத்துக்கிறேன் டப்பிங்ல அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட்லயும் இப்படிதான். நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவாரு, கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்ட்ல தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி இல்லைங்க ரீஷூட் பண்ண போறேன்னு. சரி ஓகே, அவர் எந்த ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம்.
நம்ம போய் இதுல ஏதாவது கருத்து சொல்றோம், அதை சொல்றோம், இது சொல்றோம், அந்த சுதந்திரத்துல தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம். நீங்க படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்துல நம்ம அன்பு அண்ணன் பல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனும் அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம். நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும். என்ன இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி 2 வார்த்தை கூட வெளியும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவாவது சொல்லி விடுங்கண்ணே, இப்பவே சொல்றாருங்கண்ணே, நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு. எப்படி நம்ம இந்த சரளாக்காலாம் பண்ற சில கேரக்டர், சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கெல்லாம் சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழ்ல ரொம்ப அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன், ஒரு அண்ணா கொஞ்சம் ஏச்சு காமிங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர் நான் தாண்டா வில்லன் அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்றாங்க. உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டரா கதைக்களமோட வரும்போது அது நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார, அவரு என் படத்துல ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டரா பண்ணார். அதில் நான் வில்லனா நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டரா அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும் அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பை இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படி இருக்கு. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்க அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக நான் மெயினாக இன்னைக்கு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்றேன், நீங்க வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தது, அதனால தான் லாஸ்ட் மினிட்டா வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வேலை நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்டுறாதீங்க. இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை பண்றோம். ஸோ அதனால நம்ம மேல எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, படத்துல இன்னொரு ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர், ஒவ்வொருத்தரா சொன்னா மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.